நல்ல உள்ளம் கொண்டவர்கள், அரசு அதிகாரிகளில் ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப பக்குவமானவங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஏற்றுக்கிறேங்க. பொதுமக்களும் கண்டிப்பாக அதுலேயும் நேர்மையானவங்கள் இருக்கீங்க. சாதி, மதம், வசதி, வாய்ப்பு இதுகளெல்லாம் அப்பாற்பட்டது. இது எந்த ஒரு இது எதிர்பார்க்கல. என் குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க. அவங்களும் உடந்தையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுறது நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னை வச்சு என் பிள்ளைங்களும் நாளைக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டேன். தயவு செஞ்சு வக்கீல், அரசு அதிகாரிகள், நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட அதை சரியான முறையில் ஏற்றுக்கிறதுக்கும், இதை காட்டி மெயினாக மீடியா கண்டிப்பாக எனக்கு வேணும். மீடியா சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன். உண்மையில் அதுதான். ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான். தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். திமுக நபரும் இருக்காங்க இதில். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. முடிஞ்ச அளவு இதை பகிருங்க. எனக்கு அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுறவங்க கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். நேர்மையாக செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல உள்ளம் கொண்டவங்க கண்டிப்பாக இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தையே அழிச்சிருக்காங்க. ஏற்கனவே எனக்கு நடந்தது எங்கள் அண்ணனுக்கு நடந்திருக்கு. அடுத்து எனக்கு நடக்கும்போது நான் இப்போ என்ன மனநிலையில் இருக்குன்னு உங்களுக்கு உண்மையிலே நேராக பார்த்தா தான் தெரியும். நல்ல மனிதர்களை இழந்துடாதீங்க தயவு செஞ்சு. நான் அடுத்து நான் போடுறேன். அடுத்து சில விஷயங்கள் நான் போடுவேன். இருந்தாலும் எனக்கு நேர்மையானவங்க, நல்லவங்க கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நேர்மையானவங்க செயல்படும்போது தவறுதலாக நீங்கள் இடையூறு பண்ண வேணாம். தவறானவங்க தவறான வழியில் போயிட்டுருங்க. நான் உங்களை தடுக்க விரும்பலை. எனக்காகத்தான் நான் கேட்குறேன் நேர்மையானவங்களை, அவங்கள செயல்பட விடுங்க அப்படின்னு. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வெளிப்படையாக இது வரைக்கும் 5 மாதம் ஆச்சு என் குடும்பம் பிரிஞ்சு. இதில் பாதிக்கப்படுறது ஃபஸ்ட்டு நான், 2வது என் பிள்ளைங்க. ஆனால் தவறுகள் செஞ்சவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. திமுக முழுக்க உள்ள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தப்பு இருந்தும் அவங்க தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஏற்க முடியல என்னால். இதை நல்ல மனுஷங்க தான் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். நான் ஃபுல் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் உங்களுக்கு. அரசு அதிகாரிகள் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. நான் பழகினவங்ககிட்ட நான் நல்லவங்ககிட்ட பழகியிருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ அங்கங்கே மாறி அங்கங்கே போயிட்டாங்க. இல்லைன்னா நான் அவங்கள நாடி இருந்திருப்பேன். எனக்குன்னு சப்போர்ட் இல்லை. தனிப்பட்ட முறையில் உழைச்சி தனியாக சாப்பிட்டு தனியாக இருந்துகிட்ருக்கேன். வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் போராட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போராடிட்டுருக்கேன். ஆனால் போராடுவேன், கண்டிப்பாக போராடுவேன். போராடாமல் போக மாட்டேன். நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக போராடுவேன். நல்லவங்க எனக்காக கொஞ்சம் இறங்குங்களேன், மனசு இறங்குங்க. அதே எனக்கு பெரிய பெரிய சக்தி, உந்து விஷயம் எனக்கு. நான் அடுத்த வீடியோவில் நான் அட்ரஸ் எல்லாமே நான் தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம். பொதுமக்களுக்கும் இது சேரும்.
பொதுமக்களுங்க எனக்காக கொஞ்சம் இறங்கி பண்ணுங்கள். ரொம்ப மனம் நொந்து போய் இருக்கிறேன் நான்.